இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினம் தேவன் நமக்கு கேடகமாய் இருந்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு அவர் எப்படியெல்லாம் கேடகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பராக்கிரமசாலிகளின் கேடகம். பராக்கிரமசாலிகளின் கேடகம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. நமக்கு பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மோடே ஒரு கேடகமாக இருப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதத்தில் பலவிதமான பராக்கிரமசாலிகளை பார்ப்போம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலியான ஒரு சிறந்த வேட்டைக்காரனாக இருந்தான்னு பார்த்தோம். அப்போ தேவன் கொடுக்குற ஒரு பாதுகாப்பு, ஒரு கேடயத்தினால அவங்க என்ன செய்தாங்க? பராக்கிரமசாலிகளாக என்ன செய்தாங்க? சுற்றி வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யோசுவா, அவன் ஒரு என்ன செய்தான்? அவனோடு கூட சென்ற யுத்த மனுஷர் எப்படி இருந்தாங்களாம்? பராக்கிரமசாலியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி யோசுவா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கிதியோன் ஒரு பராக்கிரமசாலி. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை தியானிக்கிறோம். அடுத்து கீலேத்தியனாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான்னு சொல்லி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சவுலும் யோனத்தானுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்களாம்? பராக்கிரமசாலியாக இருந்தார்கள். இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. யாருடைய துணை கொண்டு பராக்கிரமசாலியாக இருந்தாங்கன்னா தேவன் அவர்களுக்கு கேடகமாக இருந்தனால அவங்க எப்படி இருந்தாங்களாம்? பராக்கிரமசாலியாக இருந்தாங்களாம். இன்றைக்கு நீங்களும் தேவனை உங்களுக்கு கேடகமாக ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனை நீங்கள் கேடகமாக அணிந்து கொள்ளும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்களா? அந்த பூமியில பராக்கிரமசாலிகளாக என்ன செய்வீங்க? இருப்பீங்க. எவ்வளோ பெரிய ஒரு போர் வந்தாலும் யுத்தம் வந்தாலும் அந்த போர்க்களத்தில் இருக்கிறவன் எவ்விதமான ஆடைகளையும் கேடகத்தையும் போட்டிருந்தாலும் தேவன் அவன் பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு தாவீது கோலியாத்துடைய சரித்திரம். பாருங்க, கோலியாத் எல்லா கேடகமும் போட்டிருந்தான், எல்லா விதமான பாதுகாப்பையும் போட்டிருந்தான். ஆனால் தாவீது பாருங்க எதுவுமே அணிந்து கொள்ளலை. அவன் யாரை துணை கொண்டிருந்தான்? தேவனாகிய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செஞ்சிருந்தான்? துணையாக கொண்டிருந்த அந்த கூழாங்கலை சுழற்றி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவனை அடிக்கும்போது பாதுகாப்பற்ற இடமாகி அந்த நெற்றியில பட்டு என்ன செஞ்சான்? கீழே விழுந்தான். அவனுடைய கேடகம் அவன் என்ன செய்யலை? பாதுகாக்க முடியலை. அவனுடைய தலையை வெட்டி அவன் இடத்துலாம் ஜெயம் கொண்டான். இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் நமக்கு முன்பாக கோலியாத்தை போல என்ன செய்யலாம்? நிற்கலாம். அவங்க பார்த்தோன்னா அப்படியே பெருசாக இருப்பாங்க. ஐயோ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதோ அப்படின்னு நீங்கள் தாவீதை போல சின்னவங்களா இருக்கலாம். இந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி மலை போல கோலியாத்தை போல பெருசாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே மகளே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நீ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் உள்ள சரித்திரங்களை நீ பார்க்கும்போது பாரு, மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் உனக்கு கேடகமாக இருக்கும்போது சத்துரு வீழ்ந்து போவான். அவன் பலவீனப்பட்டிருக்கிற இடத்துல தேவன் அவனை தள்ளுவார் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சாட்சி. இதுக்கு இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, நம்முடைய மோர்தேக்காய் ஆமானுடைய கதை. ஆமான் பாருங்க எவ்வளோ சூழ்ச்சிகளை தந்திரங்களை பண்ணாப்புல. 50 அடி உயரத்துக்கு என்ன செய்கிறான்? ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வீட்டில் வைக்கிறான். எதற்காக? இந்த மோர்தேக்காய் அவன் என்ன செய்யலை? மண்டபத்தில் வரும்போது வணக்கம் சொல்லலை, ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லலை. அப்படிங்கிறதுக்காண்டி அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் யாருடைய பிள்ளை மோர்தேக்காய்? தேவனுக்கு மட்டும் பணிவிடை செய்து தேவனை மட்டும் வணங்குகிறவனாக இருந்தான். மனுஷனுக்கு மோர்தேக்காய் பயப்படல, தேவனுக்கு பயந்து தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையான செஞ்சா இருந்தான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி ராஜாக்கு ஒரு ஆபத்து வருது. அவன் என்ன செய்யறான்? அதில் என்ன அகாஸ்வர் ராஜாவை அதுல இருந்து பாதுகாக்கிறான்.
இது என்ன செய்யறது? அப்படி நிருப புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாள் என்ன செய்யற, ஆமான் நிறைய தீங்கான காரியங்களை மோர்தேக்கு விரோதமாய் அவன் ஆலோசனை பண்ணி அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கு உங்க சத்துருக்களும் பாருங்க, உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை அவங்க என்ன செய்வாங்க, பிளான் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதை செய்து இது செய்து எப்படி தீர்த்து கட்டலாம் நிறைய பிளான் பண்ணி அப்படியே அவங்கள தூக்கி போடலான்னு அவங்க வீடுகளில் ஆலோசனை பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க. உங்களை பார்த்து அவங்க சிரிப்பாங்க, நகைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. நீங்கள் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள், மோர்தேக்கு அவனை கண்டுக்கிடவே இல்லை, அவனை பற்றி கவலையே படலை. நீங்களும் கவலையப்படாதீங்க. ஏன்னா சங்கீதத்தில் பாருங்க, 2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் கொடுத்துருக்கு பாருங்க, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். உண்மையிலே இந்த ஆமன் செய்யும் போது, மோர்தேக்கு விரோதமாக இந்த காரியங்கள்லாம் செய்யும் போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவருக்கு தெரியும், அந்த தூக்கு மரத்தில் யாரு தான் தொங்க போறா, ஆமான் தான் தொங்க போறான்னு தெரியும். உண்மையிலே பார்த்து பரலோகத்தில் வீற்றிருந்தவர் நகைத்திருப்பார். நீங்கள் பாருங்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து நகைக்கலாம், ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை சத்துருக்களை பார்த்து நகைக்கும் போது அது பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் எதை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், அந்த ராஜாவுக்கு தூக்கம் வர விடலை. பரலோகத்தில் இருக்கிற தேவன் செய்யக்கூடிய அழகான காரியத்தை பாருங்க. எங்கே போனால் என் பிள்ளைக்கு உயர்வு கிடைக்கும் பாருங்க. அந்த டைமில் அவர் என்ன சில நிருபலங்கள் பார்த்து அங்கே மோர்தேக்காயை பார்க்குறாரு, ஐயோ இவனை நம்ம கனம் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ ஆமான் அங்கே வரான். வரும்போது நினைக்கிறான், அவன் தான் அடுத்த பதவியில் இருக்கிறான். உடனே ராஜா கேட்குறாரு, நான் ஒருத்தரை கனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அவன் நினைக்கிறான், நம்ம தவிர ராஜா யாரை கனம் பண்ணுவா பாருங்க. நிறைய நாள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு என்ன செய்கிறாங்க, பெரிய குழியை வெட்டி நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, தேவன் வந்து அந்த சத்துருக்கள் வாயினாலே நமக்கு கனத்தை உண்டு பண்ணுறாரு. அதுதான் அந்த கதை நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி தருகிறது. இப்போ ஆமான்னு பாருங்க, இப்படி செய்யணும், ஒரு குதிரை மேலே ஏற்றணும், நல்ல பெரிய பதவியில் இருக்கவங்க கூட்டு போகணும். அந்த மோர்தேக்காடைய உயர்வு யார் வாயிலிருந்து வருது, அவனுடைய சத்துருவாகி ஆமானின் வாயிலிருந்து என்ன செய்கிறது, வருகிறது. நம்ம இன்னைக்கு மோர்தேக்காயிட்டு அவர் கூட கேட்டிருந்தா உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சரி எனக்கு இப்படிலாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பார். என்ன கேட்கணுன்னே அவருக்கு தெரியாது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வந்து, நான் உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன், என்ன கேட்கணும்னு ஆசைப்பட நமக்கு சொல்ல தெரியாது, தேவையில்லாத காரியத்தை கேட்பான். ஆனால் நம்ம சத்துருக்கள் வாயிலிருந்தே நமக்கு தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். பராக்கிரமசாலியாக நம்ம என்ன செய்கிறார், மாற்றுகிறார். நம்ம சத்துருக்கள் நம்ம வீட்டில் நம்ம அவங்க பல விதமாக யோசனை பண்ணி இயேசுபலை போல ஆலோசனை பண்ணி எல்லாம் பண்ணலாம். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கு மோர்தேக்காய் கூட இருந்த அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்க சத்துருக்களாகி ஆமான் செய்த தூக்கு மரத்தில் அவங்க தானே செய்ய போறாங்க, தொங்க போறாங்க, அவங்க வாயினாலே உங்களுக்கு என்ன செய்வேனா, கனத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதற்கு குறித்து கவலைப்பட வேண்டாம். என கேடகமாகிய தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்க தான் அந்த உலகத்தில் என்ன செய்கிற பராக்கிரமசாலிகள். உங்கள் சத்துருக்களின் வாயினாலே உங்களுக்கு கனத்தை அவர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்க நிறைய பேர் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கீங்க. நான் வந்து இப்படி பாடுபட்டு நான் எல்லாம் செஞ்சேன், நான் அவங்களால வீழ்த்தப்பட்டிருக்கேன். பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் வீழ்ந்த மாதிரி தெரியும், ஆனால் யார் உங்களை வீழ்த்தினாங்களோ அவங்க வாயினாலே கடவுள் உங்களை என்ன செய்வார், கனப்படுத்த வல்லமுள்ள. அதுதான் நம்மளுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன், மாறாதவர், அதிசயங்களை செய்கிறார். அவங்கள பார்த்து அவர் நகைக்கிறார். நீ என் பிள்ளைக்கு இவ்வளோ சரியா செய்யுமா, குழியை தோண்டினா ஆழமாக்கினான், ஆனால் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று வேதாகம் உங்களுக்கு சொல்லுகிறது. அப்போ அவங்க வெட்டுறாங்களா ஆழமாக்குறாங்களா, நீ கவலைப்படாதீங்க. யாரை மட்டும் நோக்கி பாருங்க, ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்க்கும்போது நீங்கள் பராக்கிரமசாலிகள். எங்கிருந்து நீங்கள் தள்ளப்பட்டு நீங்க வேதனையோடு இதன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லனா உங்களை பராக்கிரமசாலி ஆக்குவேன். யார் உங்களை தள்ளுனாங்களோ அவங்க வாயில நான் திருப்பி என்ன செய்வேன், உங்களை மேன்மைப்படுத்தேன்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார் சொல்லுகிறார். நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல நமக்கு பதவி, நம்முடைய கல்வி நம்மளை பாதுகாக்குங்கிறது கிடையாது. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் நம்ம என்ன செய்வார், கேடகமாக இருந்து பாதுகாப்பார். நீங்கள் அந்த ஜீவனுள்ள தேவன் நோக்கி பார்ப்போமா?
அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம். இந்த நாள்ல தகப்பனே அப்பா, சோர்ந்து போய் கலங்கி போய் சத்துருக்களால் பலவிதமான போராட்டங்களில் தகப்பனே அப்பா என்ன செய்வதென்று திணறி கொண்டிருந்த உங்களோட பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி தகப்பனே அதிசயத்தை செய்ய போகிறீர். நமக்கு சோசரம் அப்பா, அவங்களுக்கு யாருனால போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்ததோ அந்த போராட்டங்கள் இருந்து தகப்பனை விடுவித்து மேன்மைப்படுத்த போகிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.